ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து டேன் ரிமூவல், முகத்தில் இருக்க அழுக்கை எடுக்கிறது அண்ட் வந்து முகத்தை வந்து ரொம்ப பொலிவாக வச்சுக்கிறதுக்கு. ஈவன் நீங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கும்போது நீங்கள் இதை தொடர்ந்து வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட், வித்தவுட் ஃபேஷியலே இல்லாமல் உங்களோட ஃபேஸில் வந்து நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அதுக்கு மெயினாக நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா கடலை மாவு ப்ளஸ் இது வந்து டொமேட்டோ ஜூஸ், தக்காளி ஜூஸ் தான். இது தக்காளியை வந்து ஒரு சின்ன தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு சின்ன தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். வேணும்னா லைட்டாக தண்ணி விட்டு கூட அரைச்சிக்கோங்க. நான் தண்ணி விட்டு தான் அரைச்சி எடுத்திருக்கேன், ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்டில் வந்து இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம், கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கும்போது நார்மல் மஞ்சளே சேர்த்துக்கோங்க. பட் பெட்டர் கஸ்தூரி மஞ்சள் சேர்க்கறது வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ப்ளஸ் முகத்தில் இருக்க ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே வந்து கஸ்தூரி மஞ்சள் ரிமூவ் பண்ணும். அண்டு உங்ககிட்ட முல்தானி மெட்டி பவுடர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ஃபேஸ்க்கு பிரைட்டன் கொடுக்கும், நல்லா வந்து முகத்தை வந்து பொலிவாக வச்சுருக்கோம். ஸோ இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். ஸோ என்கிட்ட வந்து இப்போ கஸ்தூரி மஞ்சள் வந்து கிடையாது, அதனால் நாங்கள் நார்மல் கடையில் வாங்குகிற மஞ்சத்தூள் தான் எடுத்திருக்கேன். சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள், அந்த மஞ்சத்தூள் எடுத்திருக்கேங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ண பாருங்கள், வைல்ட் டர்மரிக்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ இதை போட்டுட்டு இந்த டொமேட்டோ ஜூஸை இதில் நல்லா ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு இதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரெகுலர் பேசிஸில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது தக்காளியில் இருக்கிற சாறு வந்து முகத்தில் இருக்கிற அழுக்கு, டர்ட், அந்த ரொம்ப உள்ளே படிஞ்சிருக்க அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துரும். இன்னொரு எக்ஸ்ட்ரா டிப் நான் என்ன ஷேர் பண்ணலான்னா, இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆவி பிடிப்போம் இல்லைங்களா, ஸ்டீம், ஃபேஸுக்கு வந்து ஸ்டீம் மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து போர்ஸ் எல்லாம் வந்து முகத்தில் இருக்க போர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது இது இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் தினமும் கூட நீங்கள் வந்து லைட்டாக வெறும் தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு ஆவி பிடிச்சிட்டு ஃபேஸ் பேக் வந்து போடும்போது அது நார்மலாக கிடைக்கிற ரிசல்ட்டை விட எஃபெக்டிவாக இருக்கும் ரிசல்ட் பார்த்திங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு இதை வந்து அப்ளை பண்ணி ஒரு 30 minutes to ஒரு 15 to 30 minutes நல்லா ட்ரையாக விட்டுட்டு லைட்டாக கையில் வந்து இந்த மாதிரி ஈரம் படுற மாதிரி தண்ணியை தொட்டு எடுத்துட்டு ஃபேஸில் டேப் பண்ணுங்கள். இப்படி டேப் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதம் வந்து காஞ்ச இடத்துலலாம் வந்து அந்த கையில் இருக்க ஈரப்பதம் வந்து படுற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்ல ஒரு மைல்டான ஒரு மசாஜ், அட்லீஸ்ட் ஒரு 2 minutes கொடுங்க. ஸோ நல்ல ஒரு மைல்டான மசாஜ் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொடுத்துட்டு ரன்னிங் வாட்டரில், ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க, சுடு தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ரன்னிங் வாட்டரில் நார்மல் தண்ணியை வச்சு முகம் கழுவிட்டு நீங்கள் வைப் பண்ணி தொடச்சி பார்த்துட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்து வச்சு பாருங்கள், இந்த ஃபோட்டோக்கும் அந்த ஃபோட்டோக்கும் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு விசிபிளாக வந்து நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து ரொம்ப ஒரு கோல்டன் டிப்னே சொல்லலாம், ஒரு கோல்டன் ஃபேஸ் பேக்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இதில் போட்டிருக்க இன்க்ரீடியண்ட் தக்காளி சாறு தான் மெயின் ஹீரோயிங்க. அவன் இருக்கிறதுனால தான் வந்து பயங்கர ரிசல்ட் கொடுப்பான். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது, உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எனக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய் பாய்.